திரையுலகில் அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர், அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் விஜயகாந்த். இது நடிகர் விஜயகாந்த் குறித்து சத்யராஜ் சொன்ன வார்த்தைகள். ஒரு சிறிய நடிகனாக திரையில் அறிமுகமாகி அதில் மிக பெரும் உச்சம் தொட்டவர்கள் சிலரே. அதில் குறிப்பிடத்தக்க இடத்தை அடைந்த விஜயகாந்த் மக்கள் மனதில் கேப்டன், கருப்பு எம்ஜிஆர், புரட்சி கலைஞர் என பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர். அதன் நீட்சியாகவே எம்ஜிஆருக்கு பிறகு தனியாக அரசியல் கட்சி தொடங்கி மிகப்பெரிய மக்கள் ஆதரவு பெற்றவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராக விஜயகாந்த் திகழ்கிறார். 100 ஆண்டுகளை கடந்த தமிழ் சினிமா வரலாற்றில் 40 ஆண்டுகளை தாண்டியும் தனக்கான இடத்தை தன்னகத்தே தக்க வைத்துக் கொண்டிருக்கும் விஜயகாந்த் ஆரம்ப காலத்தில் எந்தவிதமான சினிமா பின்னணியும் இல்லாமலேயே தனது திரை வாழ்க்கையை தொடங்கினார். விஜயராஜ் அழகர் சாமியாக மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலத்தில் பிறந்தவர். சிறு வயதிலேயே படங்கள் மீதும் சினிமா நடிகர்கள் மீதும் அதீத ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டிருந்தார். தானும் ஒரு நடிகனாக வர வேண்டும் என விருப்பப்பட்டார். பள்ளி படிப்பில் அவ்வளவாக ஆர்வமில்லாத விஜயகாந்த் 10ஆம் வகுப்பு வரை படித்த படிப்பே போதும் என நிறுத்திக் கொண்டார். சற்று வசதியான குடும்பம் என்பதால் பொருளாதார சிக்கல்கள் இல்லாமல் வளர்ந்த விஜயகாந்த் மதுரை வீதிகளில் நண்பர்களுடன் வட்டமடிக்க தொடங்கினார். சமூக பிரச்சனைகளுக்காக தனது படங்களிலும் அரசியல் தளங்களிலும் தீவிரமாக செயல்பட்ட விஜயகாந்த் அதற்கான பயிற்சிகளை தனது இளம் வயதில் இருந்தே பெறத் தொடங்கியிருந்தார். ஊரில் ஏதாவது பிரச்சனை என்றால் அதில் முதல் ஆளாக முன்வந்து நிற்பவராக இருந்தார் விஜயகாந்த். அதனால் தினமும் வீடு திரும்பும் போது பல ஊர்வம்புகளையும் தன்னோடு சேர்த்து அழைத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். விஜயகாந்தின் நடவடிக்கைகள் அவரது வீட்டிற்கு ஒருவித அச்சத்தை வரவழைத்தது. படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஊர்வம்புகளில் ஈடுபடுகிறார், ஊதாரியாக மாறிவிடுவாரோ என விஜயகாந்தின் தந்தை அழகர்சாமி பயந்தார். விஜயகாந்தின் எதிர்காலம் குறித்து கவலைப்பட்ட அவரது தந்தை அவருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்தால் மாறிவிடுவார் என்ற முடிவுக்கு வந்தார். தனக்கு சொந்தமான அரிசி ஆலையை பார்த்துக் கொள்ளும் பொறுப்பை விஜயகாந்துக்கு வழங்கினார். தந்தை மீது அதிக பாசமும் மரியாதையும் வைத்திருந்த விஜயகாந்த் அழகர்சாமியின் விருப்பத்தை ஏற்று அரிசி ஆலையை பார்த்துக் கொள்ள தொடங்கினார். அரிசி ஆலை நிர்வாகத்தை பார்த்துக் கொள்ளும் நேரம் போக மற்ற நேரங்களில் நண்பர்களுடன் பொழுதை கழிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் விஜயகாந்த். அவர்களது உரையாடல்களில் சினிமாவும் அரசியலும் அதிகமாக இடம்பெற்றிருந்தது. எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக இருந்த விஜயகாந்த் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு திரைப்படங்கள் செல்வதை தனது விருப்பமான பொழுதுபோக்காக கொண்டிருந்தார். குறிப்பாக எம்ஜிஆர், சிவாஜி படங்களை பார்த்துவிட்டு வீட்டிற்கு வரும் விஜயகாந்த் படுக்கையில் படுத்துக்கொண்டு தன்னையும் ஒரு நடிகராக கற்பனை செய்து கனவு காண்பார். அப்போது சினிமாவில் சேர்ந்து நடிகனாக வேண்டும் என்ற கனவோடு இருக்கும் அனைவரையும் போல் விஜயகாந்தும் சென்னைக்கு புறப்பட்டார். பல திரைப்பட நிறுவனங்களின் வாசல்களை ஏறி இறங்கிய விஜயகாந்திற்கு வழக்கம் போல் ஏமாற்றமே காத்திருந்தது. வாய்ப்பு கேட்டு செல்லும் இடங்களில் எல்லாம் விஜயகாந்தின் நிறத்தை காட்டி திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார். அந்த சமயத்தில் தமிழ் திரைப்படங்களில் கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்றால் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்பதே எழுதப்படாத விதியாக இருந்தது. இப்படி இருந்த சூழலில் ரஜினிகாந்தின் வருகை சில தயாரிப்பாளர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. கருப்பு நிறம் கொண்டவர்களையும் மக்கள் கதாநாயகனாக அங்கீகரிப்பார்கள் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. அந்த சூழலில்தான் M.A. காஜா என்பவர் இயக்கிய இனிக்கும் இளமை படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடிக்க விஜயகாந்துக்கு வாய்ப்பு கிடைத்தது. விஜயகாந்தை நேரில் பார்த்த M.A. காஜா அவரது கண்ணில் ஒரு தனித்தன்மை இருப்பதாக நம்பினார். ஆனால் விஜயகாந்தின் இயற்பெயரான விஜயராஜ் என்பதில் அவ்வளவாக வசீகரம் இல்லை என M.A. காஜா உணர்ந்தார். அதனால் அவரது பெயரை மாற்ற நினைத்த M.A. காஜா விஜயகாந்தை போன்று கருப்பு நிறம் கொண்டிருந்தும் தமிழ் சினிமாக்களில் நடித்து மக்களின் அங்கீகாரம் பெற்றவராக ரஜினிகாந்த் இருந்தார். போதாக்குறைக்கு அப்போது ரஜினி கதாநாயகனாக நடித்து வெளிவந்த பைரவி படம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. விஜயராஜ் என்ற பெயரில் உள்ள ராஜை தூக்கிவிட்டு காந்தை இணைத்து விஜயகாந்த் என மாற்றினார். தனது இயற்பெயரான விஜயராஜை அந்த படத்திலிருந்து விஜயகாந்தாக மாற்றிக்கொண்டார். அறிமுகம் விஜயகாந்த் என்ற டைட்டில் கார்டுடன் 1979ஆம் ஆண்டு வெளிவந்த இனிக்கும் இளமை படம் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு ஓடவில்லை. அதன் பிறகு விஜயகாந்த் நடிப்பில் வெளியான அகல் விளக்கு, நீரோட்டம், சாமந்திப்பூ ஆகிய அடுத்தடுத்த படங்களும் தோல்விகளையே தழுவின. அதன் பிறகு கடும் நெருக்கடிகளை சந்தித்த விஜயகாந்திற்கு மிகப்பெரிய நிம்மதியை அளித்தது 1980ஆம் ஆண்டு K. விஜயன் இயக்கத்தில் வெளியான தூரத்து இடிமுழக்கம் படம். இந்த படத்தில் நடித்திருந்த விஜயகாந்தின் நடிப்பு பார்த்த அப்போதைய பத்திரிகைகள் விஜயகாந்தின் நடிப்பை சிலாகித்தன. அசல் மீனவ கிராமத்து இளைஞனாக விஜயகாந்த் திரையில் தோன்றியதாக பலரும் பாராட்டினர். தூரத்து இடிமுழக்கம் படத்திற்கு பிறகு விஜயகாந்த் நடிப்பில் வெளியான சட்டம் ஒரு இருட்டறை படம் அவரது திரை வாழ்க்கையையே புரட்டி போட்டது என சொல்லலாம். தனது தந்தையையும் தாயையும் சட்டத்தை ஏமாற்றி கொலை செய்தவர்களை விஜயகாந்த் பழிவாங்குவதை மையமாக கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டிருந்தது. கோபம், அழுகை, அன்பு உள்ளிட்ட உணர்ச்சிகளை படம் முழுவதும் அற்புதமாக கையாண்ட விஜயகாந்த் தன்னை மீண்டும் மக்கள் மத்தியில் நிரூபித்திருந்தார். 1981ஆம் ஆண்டு வெளியான சட்டம் ஒரு இருட்டறை படம் மாபெரும் வெற்றி பெற்றது. அதற்கு எடுத்துக்காட்டாக தெலுங்கில் சிரஞ்சீவி நடிப்பிலும், ஹிந்தியில் ரஜினிகாந்த் நடிப்பிலும், மலையாளத்தில் கமல்ஹாசன் சிறப்பு தோற்றத்திலும் சட்டம் ஒரு இருட்டறை படம் மறுஆக்கம் செய்யப்பட்டு வெளிவந்ததை குறிப்பிடலாம். அதன் பிறகு சட்டம் ஒரு இருட்டறை படத்தை இயக்கிய S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் 15க்கும் மேற்பட்ட படங்களில் விஜயகாந்த் நடித்தார். சட்டம் ஒரு இருட்டறை போன்று தனது ஆரம்ப காலங்களில் தீவிர சமூக பார்வைகள் கொண்ட பல படங்களில் விஜயகாந்த் நடித்திருந்தார். குறிப்பாக சட்டம் ஒரு இருட்டறை வெளியான அதே ஆண்டில் திரைக்கு வந்த விஜயகாந்தின் மற்றொரு படமான சிவப்பு மல்லி பொருளாதார சுரண்டலுக்கு எதிராக உழைக்கும் மக்கள் போராட வேண்டிய அவசியத்தை எடுத்துரைக்கும் படமாக இருந்தது. விஜயகாந்தின் முந்தைய படமான சட்டம் ஒரு இருட்டறை நம் சமூகத்தில் சட்டங்கள் எப்படி வளைக்கப்படுகின்றன என்பதை எடுத்துரைக்கும் படமாக இருந்தது. அதைத் தொடர்ந்து தீவிர கம்யூனிச சித்தாந்தங்களை பேசும் சிவப்பு மல்லி படத்தில் நடித்த விஜயகாந்த் ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கமும் எளிய மக்கள் பக்கமும் தான் இருப்பதை தெரிவித்தார். சிவப்பு மல்லி படத்தில் வரும் பண்ணையார்களும் நில உடைமையாளர்களும் கிராம மக்களுக்கு கல்வி கிடைக்க விடாமல் அவர்களை தங்கள் பிடியில் வைத்துக் கொள்கிறார்கள் என்பதை கச்சிதமாக காட்சி மூலம் விளக்கப்பட்டிருக்கும். அதன் மூலம் உழைக்கும் மக்களை மேட்டுக்குடியினர் எப்படி சுரண்டி செல்வம் சேர்க்கிறார்கள் என்பதையும் வெளிச்சம் போட்டு காட்டியது. அதற்கு எதிராக விஜயகாந்தும் அவரது நண்பராக வரும் வாகை சந்திரசேகரும் போராடுகிறார்கள். குறிப்பாக எரிமலை எப்படி பொறுக்கும் என்ற பாடலில்
சிவப்பு சட்டை அணிந்து கொண்டும் கழுத்தில் சிவப்பு துணியுடனும் கையில் பறை வைத்து இசைத்தபடியும் சுரண்டலுக்கு எதிராகவும் அதிகாரங்களுக்கு எதிராகவும் உழைக்கும் மக்கள் ஒன்று சேருங்கள் என முழக்கமிட்டிருப்பார் விஜயகாந்த். போதாக்குறைக்கு கம்யூனிச கொடியும் அதன் சின்னமான கதிரறிவால் சுத்தியலும் அந்த பாடலில் இடம்பெற்றிருக்கும். இதற்கெல்லாம் உச்சமாக கம்யூனிச தலைவர் லெனின் புகைப்படமும் இடம்பெற்றிருக்கும். அதேபோன்று 1985ஆம் ஆண்டு வெளியான அலைவோசை படத்திலும் உழைக்கும் மக்களின் உழைப்பை திருடும் நில உரிமையாளர்களுக்கு எதிராக தனது ஆக்ரோஷ நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் விஜயகாந்த். குறிப்பாக இந்த காட்சியில் சிவப்பு சட்டை அணிந்து கொண்டு தொழிலாளர் விடுதலையை துணிவுடன் பேசி அசத்தியிருப்பார். இதற்கு நடுவே விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த ஜாதிக்கு ஒரு நீதி, ஆட்டோ ராஜா, நீதி பிழைத்தது, 100வது நாள் உள்ளிட்ட படங்கள் மக்களிடம் அவரை கொண்டு சேர்த்ததில் பெரும் பங்கை வகித்தன. அதிலும் குறிப்பாக ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் 1984ஆம் ஆண்டு வெளியான வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் விஜயகாந்தை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தது. காதலியின் இறப்பை தாங்க முடியாமல் தாடியுடனும் சோகம் நிறைந்த முகத்துடனும் வலம் வரும் விஜயகாந்தின் நடிப்பை பார்த்து கண்கலங்காத ஆட்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த படம் அப்போதைய திரை ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. குறிப்பாக இளையராஜா இசையில் தனது காதலியை நினைத்து உருகி விஜயகாந்த் பாடும் ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு பாடல் இன்றைக்கு உள்ள காதலர்களுக்கும் விருப்பமான பாடலாக நிலைத்து இருப்பதில் ஆச்சரியமில்லை. தனது படங்கள் மூலம் எளிய மக்களிடம் சென்று சேர்ந்த விஜயகாந்த் அதன்பின் கிராமங்களை மையமாக கொண்ட படங்களில் நடிப்பதில் ஆர்வம் காட்டினார். அதிலும் தனது முத்திரையான நடிப்பை வெளிப்படுத்தி மக்கள் ஆதரவை பெருக்கிக் கொண்டார் விஜயகாந்த். குறிப்பாக கிராமங்களை மையமாக வைத்து விஜயகாந்த் நடித்த நானே ராஜா, நானே மந்திரி, கரிமேடு கருவாயன், அம்மன் கோயில் கிழக்காலை என வெளியான அடுத்தடுத்த படங்கள் மாபெரும் வெற்றியை பெற்று தந்ததோடு அப்போது தமிழ் திரையுலகில் உச்சத்தில் இருந்த ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் பட்டியலில் இணைந்து கொண்டார். விஜயகாந்தின் திரை வாழ்க்கை ஏறுமுகமாக சென்று கொண்டிருந்த காலகட்டத்தில் அவரது நடிப்பு திறனும் மேம்பட்டு பல பரிமாணங்களை அடைந்தது. அதற்கு முன் காமெடி காட்சிகளை நடிப்பதில் தவிர்த்து வந்த விஜயகாந்த் நானே ராஜா, நானே மந்திரி படத்தில் செந்திலுடன் இணைந்து காமெடியில் கலக்கியிருப்பார். குறிப்பாக ராதிகாவை வம்பிழுக்கும் காட்சிகளில் எல்லாம் தன்னால் காமெடி காட்சியிலும் ஜொலிக்க முடியும் என்பதை கோடம்பாக்கத்திற்கு நிரூபித்து காட்டினார் விஜயகாந்த். உண்மையில் எந்தவித சினிமா பின்னணியும் இல்லாமல் சினிமாவுக்குள் நுழைந்த விஜயகாந்திற்கு சிறு வயதில் இருந்தே துணையாக இருந்தவர் அவரது நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர். படங்களில் நடிக்க வாய்ப்பு கேட்டு விஜயகாந்த் சென்ற போதெல்லாம் அவர் எதிர்கொண்ட அவமானங்கள், உதாசீனங்களுக்கெல்லாம் ஆறுதலாகவும் உறுதுணையாகவும் இருந்தவர் ராவுத்தர். விஜயகாந்திற்காக பல இடங்களில் ராவுத்தர் வாய்ப்பு கேட்டும் சென்றிருக்கிறார். சொல்லப்போனால் விஜயகாந்திற்காக பல படங்களை தயாரித்தவர் இப்ராஹிம் ராவுத்தர். விஜயகாந்தும் ராவுத்தரும் இணைந்த பல நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் வாய்ப்பளித்திருக்கிறார்கள். ஆர் அரவிந்த்ராஜ், ஆபாவானன், ஆர்.கே. செல்வமணி போன்ற பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு வாய்ப்புகளை அள்ளி வழங்கினார் விஜயகாந்த். 1986ஆம் ஆண்டு வெளியான ஊமை விழிகள் படம் தமிழ் சினிமாவில் த்ரில்லர் ஜானர்களில் புதிய ஒரு ட்ரெண்ட் செட்டராக அமைந்தது. குறிப்பாக அப்போதைய தமிழ் சினிமாவில் ஊமை விழிகள் படத்தின் வித்தியாசமான திரைக்கதை புது ரத்தத்தை பாய்ச்சியது. இந்த படத்தின் வெற்றி மூலம் இறுக்கமாக மூடிக்கிடந்த கோடம்பாக்கத்தின் கதவுகளை பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்காக திறந்துவிட்டார் விஜயகாந்த். அதன்பின் விஜயகாந்த் வாய்ப்பளிப்பார் என்ற நம்பிக்கையிலேயே பலரும் பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் படித்த வரலாறுகளும் உண்டு. பலதரப்பட்ட கதையம்சம் கொண்ட படங்களில் நடித்துக் கொண்டிருந்த விஜயகாந்திற்கு மற்றொரு பரிமாணம் கொடுத்த படமாக செந்தூரப்பூவை படம் அமைந்தது. இந்த படத்திற்கும் ஆபாவானனே கதை எழுதியிருந்தார். அதுவரை மக்கள் பார்த்திராத ஒரு விஜயகாந்த் இந்த படத்தில் வெளிப்பட்டார். அது அவரது நடிப்பின் மற்றொரு பரிமாணத்தை மக்களுக்கு காட்டியது. குறிப்பாக இந்த படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் விஜயகாந்தின் நடிப்பு அப்போதைய திரை ரசிகர்கள் மத்தியில் பேசு பொருளாக இருந்தது. விஜயகாந்தின் திரைப்பட வாழ்வில் மற்றொரு மைல்கல்லாகவும் இந்த படம் அமைந்தது. இந்த சமயத்தில் விஜயகாந்த் நடித்திருந்த சில படங்கள் தோல்விகளை தழுவின. அதை மாற்ற நினைத்த அவரது உற்ற நண்பரான இப்ராஹிம் ராவுத்தர் நேரடியாக களத்தில் குதித்தார். விஜயகாந்தை வைத்து அவரை படங்கள் எடுக்க முடிவு செய்தார். மற்றொரு பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவரான ஆர்.கே. செல்வமணிக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. அவரது இயக்கத்தில் 1990ஆம் ஆண்டு புலன் விசாரணை திரைப்படம் வெளியானது. இந்த படத்தில் ஆனந்த்ராஜ், ராதா ரவி, சரத்குமார் என தனக்கான புதிய கூட்டணியை உருவாக்கியிருந்தார் விஜயகாந்த். குறிப்பாக நடிகர் சரத்குமார் இந்த படத்தில் தான் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானரில் உருவாக்கப்பட்ட இந்த படத்தில் போலீசாக வந்து அசத்தலாக நடித்திருப்பார் விஜயகாந்த். அதேபோல் அவருக்கு இணையாக சரத்குமாரும் வில்லன் பாத்திரத்தில் மிரட்டியிருந்தார். தன்னை அறிமுகம் செய்து வைத்ததன் வெளிப்பாடாகவே பொது விழாக்களில் பேசும்போது பல இடங்களில் விஜயகாந்துக்கு தனது நன்றியை சரத்குமார் தெரிவிக்கிறார். இதுவரை 20க்கும் மேற்பட்ட படங்களில் போலீஸ்காரராக நடித்திருக்கும் விஜயகாந்த் சத்திரியன் படத்தில் அதுவரை இல்லாத மிக வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். ஏசிபி பன்னீர்செல்வமாக வரும் விஜயகாந்த் அண்ணாச்சியாக வரும் திலகனை எதிர்கொள்ளும் காட்சிகள் எல்லாம் திரை ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்தன. அதேபோல் விஜயகாந்த் பேசும் வசனங்கள் அதற்கு முன் வெளியான விஜயகாந்த் படங்களில் இருந்து பெரிதும் மாறுபட்டிருக்கும். அதை விஜயகாந்த் கச்சிதமாக கையாண்டிருப்பார். அதேபோல் வில்லனாக மிரட்டல் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கும் திலகனின் வசனங்கள் இன்று வரை மறக்க முடியாதவையாக இருக்கிறது. 2 குழந்தைகளின் தந்தையாக வரும் விஜயகாந்த் சாந்தமான குடும்ப தலைவருக்கு ஏற்ற மென்மையான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அதேவேளையில் வில்லன் செய்யும் அநீதிகளை அழிக்க காக்கி சட்டை அணிந்து கொண்டு அசத்தலான பின்னணி இசையுடன் போலீஸ் ஜீப்பில் இருந்து இறங்கும் விஜயகாந்த் வேறொரு ஆக்ரோஷமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். மணிரத்னம் தயாரித்த இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்ற படமாக அமைந்தது. 1991ஆம் ஆண்டு ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் விஜயகாந்தின் 100வது படமாக கேப்டன் பிரபாகரன் வெளியானது. திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களான எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோர்களின் 100வது படங்களை விட அதிக நாள் திரையரங்குகளில் ஓடிய சாதனையை கேப்டன் பிரபாகரன் படம் பெற்றது. தமிழ் ஈழம் மீதும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீதும் அதீத அன்பும் பற்றும் கொண்டிருந்தவராக விஜயகாந்த் இருந்தார். அதன் வெளிப்பாடாகவே 1980களின் முடிவில் தனது திரையுலக நண்பர்களை ஒன்றிணைத்து தமிழ் ஈழத்தை ஆதரித்து மாபெரும் பேரணியை நடத்தினார் விஜயகாந்த். திரையுலகில் தமிழ் ஈழத்தை ஆதரித்து வெளிப்படையாக முன்னெடுக்கப்பட்ட செயல்பாடு அதுவே முதல் முறை. அதன் காரணமாக தனது 100வது படத்திற்கு பிரபாகரனின் பெயரை குறிக்கும் வகையில் கேப்டன் பிரபாகரன் என பெயர் வைத்தார் விஜயகாந்த். அது மட்டுமல்லாமல் பிரபாகரன் மீது விஜயகாந்த் வைத்திருந்த மரியாதை காரணமாக தனது மகனுக்கு விஜய பிரபாகரன் என பெயரிட்டார்.
கேப்டன் பிரபாகரன் என பெயரிடப்பட்டதாலேயே அந்த படம் ஏகப்பட்ட சிக்கல்களையும் விமர்சனங்களையும் சந்தித்தது. ஆனால் அதற்கெல்லாம் அஞ்சாத விஜயகாந்த் தனது நிலைப்பாட்டில் இருந்து இறுதி வரை மாறவில்லை. அதற்கு பரிசாக கேப்டன் பிரபாகரன் படத்தை வெற்றி படமாக மாற்றினர் திரை ரசிகர்கள். இதைத் தொடர்ந்து விஜயகாந்தின் மற்றொரு படமான சின்ன கவுண்டரும் சிக்கலை சந்தித்தது. சாதிய பெயர் தாங்கி இந்த படத்தின் பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக பல முற்போக்கு அமைப்புகள் கண்டனங்களை பதிவு செய்தன. இருப்பினும் விஜயகாந்திற்கு மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது சின்ன கவுண்டர். பல புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களது திரை வாழ்க்கையை தொடங்கி வைத்தவர் விஜயகாந்த். அதேபோல் இன்று முன்னணியில் உள்ள உச்ச நட்சத்திரங்களின் ஆரம்பகால சினிமா வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாக இருந்தவர் விஜயகாந்த். குறிப்பாக நடிகர் விஜய் கதாநாயகனாக நடித்த ஆரம்பகால படங்கள் சரியாக மக்களை சென்றடையவில்லை. அவரை எப்படியாவது ஒரு நட்சத்திரமாக மாற்ற வேண்டும் என்ற ஆசையில் இருந்த விஜயின் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் நேராக தனது நண்பர் விஜயகாந்தின் உதவியை நாடி சென்றார். தனது மகனை வைத்து தான் இயக்க உள்ள செந்தூர பாண்டியன் படத்தில் நீங்கள் நடித்தால் வெற்றியடையும் என கோரிக்கை வைத்தார். நட்புக்கு எப்போதும் மரியாதை கொடுப்பவரான விஜயகாந்த் அந்த கோரிக்கைக்கு சம்மதம் தெரிவித்து செந்தூர பாண்டி படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். அதேபோல் அப்போது வளர்ந்து வரும் நடிகராக இருந்த சூர்யா பெரிய வெற்றி படங்கள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார். சூர்யாவின் அப்பா சிவகுமார் மீது வைத்திருந்த மரியாதை காரணமாக பெரியண்ணா படத்தில் விஜயகாந்த் நடித்தார். அந்த படம் சூர்யாவுக்கு சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு இல்லாமல் சுமாரான வெற்றியை பெற்றது. சென்னை ராஜாவாத தெருவில் உள்ள விஜயகாந்தின் உற்ற நண்பர் இப்ராஹிம் ராவுத்தரின் ராவுத்தர் பிலிம்ஸின் அலுவலகம்தான் பல உதவி இயக்குநர்களுக்கும் துணை நடிகர்களுக்கும் சரணாலயமாக இருந்து வந்தது. வாய்ப்பு தேடி வரும் நடிகர்களின் பையில் காசில்லை என்றால் கவலைப்பட தேவையில்லை. விஜயகாந்த் மீது நம்பிக்கை வைத்து ராவுத்தர் பிலிம்ஸ் அலுவலகத்திற்கு சென்றால் 3 வேளையும் இலவசமாக உணவு கிடைக்கும். உண்மையில் விஜயகாந்த் திரையுலகில் மிகச்சிறந்த ஜனநாயகவாதியாக இருந்தார். உதவி இயக்குநர்களாக இருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் ராவுத்தர் பிலிம்ஸில் உள்ள அறையில் தங்கிக் கொள்ளலாம், தூங்கிக் கொள்ளலாம். அந்த அனுமதியை விஜயகாந்த் அளித்திருந்தார். அவர்கள் தூங்கும் அதே அறையில்தான் நள்ளிரவுகளில் முடியும் படப்பிடிப்பு நாட்களின் போது விஜயகாந்தும் தூங்குவார். மிகப்பெரிய நடிகன், தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் என்ற பகட்டெல்லாம் காட்டாத விஜயகாந்த் அங்கு அனைவருடனும் சமமாக படுத்து தூங்குவார். பல திரைப்பட உதவி இயக்குநர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். நடிகர் சங்கத்தின் தலைவராக விஜயகாந்த் இருந்த காலகட்டத்தை பொற்காலம் என பல நடிகர்கள் நினைவு கூறுகின்றனர். காரணம், அப்போது நடிகர் சங்கம் பல லட்சங்கள் கடனில் தவித்துக் கொண்டிருந்தது. குறிப்பாக நடிகர் சங்க கட்டிடமும் கடனில் மூழ்கி கிடந்தது. அந்த இக்கட்டான சூழலில் நடிகர் சங்கத்தின் பொறுப்பு எனும் கடும் சுமையை தன் மீது ஏற்றுக்கொண்ட விஜயகாந்த் பல இக்கட்டான பிரச்சனைகளை முடித்து வைத்தார். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட பல உச்ச நட்சத்திரங்களை கொண்டு மலேசியா, சிங்கப்பூர், துபாய் என பல வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதில் கிடைத்த பணத்தை கொண்டு நடிகர் சங்கத்தின் பெரும்பாலான கடன்களை அடைத்து முடித்தார். இதை அப்போது நடிகர் சங்கத்தின் செயலாளராகவும் பின்னர் நடிகர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்த சரத்குமாரே பல மேடைகளில் வெளிப்படுத்தினார். விஜயகாந்த் நடிப்பில் வெளியான சேதுபதி IPS, வல்லரசு, வாஞ்சிநாதன், நரசிம்மா உள்ளிட்ட படங்களில் போலீஸ் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து மக்கள் மனதை கவர்ந்திருப்பார் விஜயகாந்த். குறிப்பாக இந்த படங்களில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக தனி மனிதனாக விஜயகாந்த் போராடுவது அப்போதைய பல இளைஞர்களை ஈர்த்தது. திரைமொழியின் இமேஜ் வேல்யூவை புரிந்து கொண்ட விஜயகாந்த் தனது படங்கள் மூலம் பெருமளவிலான இளைஞர்களை தன் பக்கம் இழுக்க நினைத்தார். அவர்களுக்காகவே தனது படங்களில் தவறாமல் அதிரடி சண்டை காட்சிகளை அமைத்தார். அதிலும் குறிப்பாக சுவற்றில் கால் வைத்து 360 டிகிரி கோணத்தில் சுழன்று எதிரிகளை விஜயகாந்த் துவைத்து எடுப்பதை பார்த்து திரையரங்கமே அதிர்ந்தன. அதேபோல் தன் படங்களில் சமூக பிரச்சனைகள் சார்ந்த பஞ்ச் வசனங்கள் பேசுவதை கட்டாயமாக வைத்திருந்தார் விஜயகாந்த். அதில் மத நல்லிணக்கம், பயங்கரவாத எதிர்ப்பு, நாட்டுப்பற்று, மக்கள் ஒருமைப்பாடு போன்ற கூறுகள் இருக்குமாறு விஜயகாந்த் பார்த்துக் கொள்வார். உண்மையில் இந்த டெக்னிக் மக்கள் மத்தியில் நன்றாக ஈடுபட்டது. இந்த மக்கள் சக்தியை ஒன்று திரட்டி தனது அரசியல் வாழ்க்கைக்கு கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்டார் விஜயகாந்த். குறிப்பாக தனது கட்சியின் சின்னம், கொடி உள்ளிட்டவற்றை தனது படங்களில் இடம்பெறச் செய்து அதை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தினார். விஜயகாந்திற்கு எந்த அளவுக்கு இளைஞர்கள் ஆதரவு இருந்ததோ அதே அளவுக்கு பெண்கள் ஆதரவும் அதிகமாக இருந்தது. அதற்கு காரணம், கண்ணுப்பட போகுதையா, வானத்தை போல, சொக்கத்தங்கம், மரியாதை உள்ளிட்ட குடும்ப படங்களில் விஜயகாந்த் கச்சிதமாக நடித்திருந்தார். குறிப்பாக விக்ரமன் இயக்கத்தில் வெளியான வானத்தை போல படம் நகரங்கள், கிராமங்கள் என அனைத்து பகுதிகளிலும் 100 நாட்களை தாண்டி வெற்றிகரமாக ஓடியது. இந்த படத்தில் சகோதரர்கள் பாசம், குடும்ப உறவு, காமெடி, ஆக்ஷன் என அனைத்தும் சரியான விகிதத்தில் அமைந்திருந்தது. உணர்ச்சிகள் நிறைந்த காட்சிகளில் மிக அருமையாக நடித்து பல குடும்ப பெண்களின் மனதில் விஜயகாந்த் இடம் பிடித்தார். விஜயகாந்தின் கமர்சியல் ஃபார்முலா 2000ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து எடுபடாமல் போனது. அதன் விளைவால் பல படங்கள் தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்தன. அந்த இக்கட்டான சமயத்தில் விஜயகாந்துக்கு கை கொடுத்தது ஒரு இளம் இயக்குனர். அந்த சமயத்தில் ஒரு படம் மட்டுமே எடுத்த இளம் இயக்குனரான AR முருகதாஸுக்கு தனது படத்தை இயக்கும் வாய்ப்பை அளித்தார். அவரது அதே பழைய பார்முலாவை புதிய தலைமுறைகளுக்கு ஏற்ற வகையில் ரமணா படத்தில் மாற்றியமைக்கப்பட்டிருந்தது. ஊழல்வாதிகளுக்கு எதிராக போராடும் பொறுப்புள்ள இந்திய குடிமகனாக திரையில் தோன்றிய விஜயகாந்த் தனது நடிப்பால் விஜய், அஜித் உள்ளிட்ட புதிய தலைமுறை நடிகர்களின் ரசிகர்களை தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார். குறிப்பாக ரமணா படத்தில் விஜயகாந்த் பேசிய பல வசனங்கள் அன்றைய இளம் ரசிகர்களை வசீகரித்தன. அதேபோல் ரமணா படத்தில் இளைஞர்களை பார்த்து விஜயகாந்த் பேசிய பல வசனங்கள் அவர்களின் உணர்ச்சிகளை சுண்டிவிட்டன. அதன் தாக்கத்தால் ரமணா படம் ஓடிய திரையரங்குகளில் இளைஞர்கள் கூட்டம் சாறை சாறையாக சென்று விசிலடித்து ரசித்தன. விஜயகாந்தின் திரைவாழ்வில் ஒரு கம்பேக் படமாக அமைந்தது ரமணா. ஆனால் அந்த வெற்றியை தொடர்ந்து எடுத்துச் செல்ல தவறிய விஜயகாந்த் மீண்டும் தனது ஃபார்முலாவுக்கு திரும்பினார். ஆனால் அந்த படங்கள் எதுவும் அவருக்கு பெரும் வெற்றியை தேடி கொடுக்கவில்லை என்றாலும் தனது ரசிகர்களை அவர் திருப்திப்படுத்தியே வந்தார். தீவிர அரசியலில் களமிறங்கிய பின் படங்களில் நடிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்ட விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் படங்களில் நடிப்பதில் இருந்தே விலகி நின்றார். அந்த சமயத்தில் அவர் அரசியலில் அதிக கவனம் செலுத்தி இருந்ததால் சினிமாவில் விஜயகாந்தால் அதிக கவனம் செலுத்த முடியவில்லை. 2015ஆம் ஆண்டு தனது மகன் சண்முக பாண்டியன் அறிமுகமான சகாப்தம் படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்ததே அவர் கடைசியாக திரையில் தோன்றியது. 40 ஆண்டுகால சினிமா வாழ்க்கையில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்ற உச்ச நட்சத்திரங்களுக்கு இணையாக கொண்டாடப்படுபவர் நடிகர் விஜயகாந்த். யாரையும் பின்பற்றாமல் தனக்கான திரைவாணியை தானே உருவாக்கி அதில் வெற்றி நடை போட்டு பல மக்களின் மனங்களை கவர்ந்த விஜயகாந்த் உண்மையில் அவரது திரை சகாக்கள் சொல்வது போல் சினிமாவில் கேப்டன் தான்.